அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. உங்களுடையதல்லாத போர்களால் போராடி சோர்வடையும் போது இந்த வேத வசனத்தை தியானியுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 அதிகாரம் 8 இந்த உலகில் வாழ்க்கை எப்போதும் நியாயமாக தோன்றுவதில்லை. ஆனால் தேவனுடைய நீதி தாமதமாகாது. அது நோக்கத்துடன் இயங்குகிறது. உங்களை சஞ்சலப்படுத்தும் காரியங்களை அவர் சீர் செய்து அவருடைய நேரத்தில் உங்களை பாதுகாக்கிறார். காரணமின்றி நீங்கள் குற்றம் சாட்டப்படுகையில் அவர் நீ என்னுடையவன் என்று கூறுகிறார். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாம் வெல்ல முடியாதவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக மரணத்தை வென்றவரில் ஜீவிப்பதால் நாம் விசேஷித்தவர்கள். நீங்கள் கர்த்தரிலும் அவர் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதை அருளுவார். உங்கள் விசுவாசம் உறுதியாக நிற்கட்டும். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பாதுகாப்பற்றவர்களாக உணரும்போது எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி. சந்தேகமும் எதிர்ப்பும் எழும்போது எமக்கு எதிரான ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் மௌனமாக்கி உம்மை நம்ப எங்களை பலப்படுத்தும். நீர் எங்களை நியாயப்படுத்தி உமது நீதியான வல்லமையால் வெற்றி பெற செய்யும். ஆமேன். தேவன் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். நீங்கள் வெற்றிக்காக போராடவில்லை, வெற்றியிலிருந்தே போராடுகிறீர்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை உங்களுக்கு நீதி வழங்கும் தேவனை விசுவாசியுங்கள்.